தஞ்சாவூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் சீராக விநியோகம் செய்யாததால் தண்ணீரின்றி சோயாபீன் செடிகள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள், குறிச்சி, நெய்க்குப்பம், வேட்டமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் சுமார் 150 ஏக்கரில் பம்பு செட் மூலம் சோயாபீன் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது பிஞ்சும் காய்களும் உள்ள நிலையில் 3 வாரங்களில் அறுவடை செய்யப்பட இருந்தது. இந்நிலையில் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் என்பது பற்றாக்குறையாகவே இருந்து வருகிறது. போதிய மின்சாரம் இல்லாத காரணத்தாலும் குறைந்தழுத்த மின்சார விநியோகத்தாலும் பம்பு செட்டு இயங்காததால் தண்ணீர் இல்லாமல் சோயாபீன் செடிகள் காய்ந்து கருகி வருகின்றன. வதலாவே இருக்கு சார், முத்தவே இல்லை. தண்ணி இல்லாத காரணமாக தான் சார் வத்தலவே இருக்கு. மின் தட்டுப்பாடு சார், கரண்ட் சப்ளை இல்லை சார் சரியான முறையில். 3 மணி நேரம் தான் சார் கரண்ட் கொடுக்காங்க. 3 மணி நேரம் இல்லை. ஓடின தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் விவசாயம்லாம் ரொம்ப பாய்ச்சி போயிருக்கு. எல்லாம் பாருங்கள், சோயாவை பாருங்கள், எல்லாம் பிஞ்சிலே காஞ்சி போச்சு. 4 ஏக்கர் பயிற்சியல் பண்ணி ஒன்றுமே புண்ணியம் இல்லாத தண்ணி தட்டுப்பாடால் எங்கள் வயவெல்லாம் ரொம்ப வெடிச்சு போய் கிடக்கு. நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குறோம். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மேலே இடத்துல என்ன என் வயவெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் கிடக்குறோம். நாங்கள் எல்லாம் பவுண்டு எல்லாம் கடன் வாங்கி போட்டு நாங்கள் வயவெல்ல போட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குறோம். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்திருக்கும் நிலையில் மகசூல் இழப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் எஞ்சிய பயிரை காப்பாற்ற மும்முனை மின்சாரம் சீராக விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நட தண்ணி இல்லாமல் ஊடுபயிர் மாதிரி கவர்மெண்ட் சேஸ் பண்ணதுனால நடாமல் நாங்கள் வந்து சாகுபடி பண்ணோம், சோயா சாகுபடி பண்ணோயா. நட்டவங்களும் நிறையா காயுது. மும்முனை மின்சாரம், இருமுனை மின்சாரம் கொடுத்து கரண்டே வரமாட்டேங்குது சுத்தமாக. அதனால் வந்து சோயாவுக்கு 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணி எல்லாம் காஞ்சி போச்சுங்கய்யா. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். திடீர்னு மும்முனை மின்சாரத்தில் தெரிந்து குறிச்சி துணை மின் நிலையத்திலிருந்து மும்முனை மின்சார ஒயரை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒயரை மாற்றி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 மோட்டார் ரெவேஷனில் ஓடிச்சு. இதுக்கு குறிச்சி மின்சார SS துணை மின் நிலையம் அந்த அதிகாரிகள் விவசாயிகளுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகள் யாருக்குமே எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம 200 மோட்டார் வந்து ரெவேஷனில் ஓடி பாதிக்கப்பட்டிருக்குங்க. மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மும்முனை மின்சாரத்தில் அவ்வப்போது தடங்கள் இருப்பதாகவும் மின் மோட்டார்கள் இயங்குவதில் சிக்கல் உள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் கு. விவேக் ராஜ்.